சிலுவையை நாம் பல சமயம் ஒரு துன்பத்தின் சின்னமாகவே பார்க்கிறோம். ஆனா உண்மையில சிலுவை என்பது நம் வாழ்வை மற்றும் ரட்சிப்பின் வழி. அது ஒரு நகரத்துல ஒரு வாலிபன் இருந்தான். அவன் வாழ்க்கை முழுவதும் சுயநலமாகவே இருந்தான். அவன் தனது நண்பர்களையும் குடும்பத்தினரையும் கவனிக்கவே இல்லை. ஒரு நாள் அவன் பெரிய பிரச்சனையில சிக்கி கொண்டான். அவன் செய்த தவறுக்காக ரொம்ப கடுமையான ஒரு தண்டனைக்கு ஆளாக வேண்டியதாயிற்று. அப்போது அவன் வாழ்க்கையில் ஒரு முதியவர் வந்தார். அந்த முதியவர் அவனை நேசித்து, நான் உனக்கு பதிலாக இந்த தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். இளைஞனுக்கு ஒரே ஷாக்கு. நான் உங்களுக்கு எதுவுமே செய்யலையே, ஏன் எனக்காக நீங்க துன்பப்பட வேண்டும் என்று அந்த வாலிபன் அந்த முதியவர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அந்த முதியவர் சிரித்து கொண்டு சொன்னார், அன்பு காரணம் கேட்காது, அது கொடுக்கிறது அப்படின்னு சொன்னாரு. அந்த நாள் முதல் அந்த இளைஞன் வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்துச்சு. அவன் நல்லவனாக வாழ என்ன செய்தான் ஆரம்பித்து விட்டான். பிறருக்காக வாழ கற்றுக்கொண்டான். அன்பானவர்களே, இந்த கதையில் இருக்கும் அந்த முதியவர் போலவே இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் தன் உயிரை தந்தார். நாம் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் அவர் நம்மை நேசித்தார். மத்தேயு 10:38 தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு தகுதியானவன் அல்ல அப்படின்னு சொல்லுது. இந்த வசனம் நமக்கு ஒரு முக்கியமான அழைப்பை என்ன செய்கிறது, அளிக்கிறது. சிலுவை என்பது இயேசுவுக்கே மட்டுமல்ல, நமக்கும் ஒரு வாழ்க்கை முறை. சிலுவையில் மூலம் நம்ம என்ன கத்துக்கலாம்னா, சுயநலத்தை விட்டு விடுதல், துன்பத்தை ஏற்கும் மனம். சிலுவை எளிதானதல்ல, ஆனால் அது நம்மை தேவனுக்கு நெருக்கமாக்குகிறது. சிலுவை ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கை. இயேசு நமக்காக தியாகம் செய்ததை உணரும் போது நம் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். சிலுவை என்பது ஒரு சின்னம் மட்டுமல்ல, அது ஒரு அழைப்பு. நம்ம என்ன செய்யணும், அதை சுமையாக பார்க்காமல் ரட்சிப்பின் வழியாக பார்க்கணும். இன்று நாம் தீர்மானிக்கலாம், நான் என் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுவேன் அப்படின்ட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு சமாதானத்தோடு தூங்குங்க. தேவன் நமக்கு அந்த கிருபையை அளிப்பாராக. ஆமீன். குட் நைட்.